வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டீங்கன்னா, விற்பனைக்கு இருக்கின்ற அழகிய டூப்ளெக்ஸ் 2 பிஹெச்கே ஹவுஸ பத்தி தான் இந்த வீடியோ மூலியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மேலும் இந்த வீட்டை பத்தின விவரங்கள் இந்த வீடியோ மூலியமா எக்ஸ்பிளைன் பண்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூங்க. ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா சைட்டும் நார்த் ஃபேஸிங்கு, மெயின் டோர் நார்த் ஃபேஸிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நல்லா கிரே கலர் காம்பினேஷனில் பெரிய ஸ்டீல் கேட்க்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் காம்பேக்டான ஒரு போர்ட்டிக்கோ அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாமே வுட்டில் தான் விண்டோஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1.25 சென்ட் வருதுங்க. பில்டிங் சைஸ் பார்த்துட்டோம்னா கிரவுண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. இதில் பார்த்துட்டோம்னா கிரவுண்ட் ஃப்ளோர் 610 ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒரு 610 ஸ்கொயர் ஃபீட்டும் அப்ராக்சிமேட்டாக வருதுங்க. இந்த போர்ட்டிக்கோ வியூ பார்த்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் மூலயமா ஹாலுக்கு வர்றோங்க. ஸோ எல்லாமே மெயின் டோர்லாம் தேக்கில் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வியூ பார்த்துட்டு ஹாலுக்கு வர்றோங்க. ஹால் வியூ பார்க்குறோங்க. இந்த ஹாலில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்கிறாங்க. வால் பெயிண்டிங்கில் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னர் ஸ்டேர் கேஸோட 2 பிஹெச்கே ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. இந்த ஹாலை பேஸ் பண்ணி அந்த பக்கம் கிச்சன் வருதுங்க. ஸோ ஹால் வியூ பார்க்குறாங்க. இப்போ ஹால் வியூ பார்த்துட்டு அப்படியே கிச்சனுக்கு வர்றோங்க. கிச்சன் வித் டைனிங்காக அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில். ஸோ 17க்கு 8ங்கிற சைஸில் இருக்குதுங்க. ஸோ ஒயிட் கலர் கிரீன் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க கிச்சனில். காம்பேக்டான கிச்சனாக இருக்குதுங்க. இப்போ ஓவரால் இந்த கிச்சன் வியூ பார்த்துட்டாங்க. இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு சின்ன ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க, சின்ன பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மல்டிபிள் ஆப்ஷனில் இந்த ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் வியூ பார்த்துட்டு அப்படியே இன்னர் ஸ்டேர் கேஸ் மூலயமா மேலே வர்றாங்க. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஸ்டெப்ஸோட டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ப்ரௌன் ஒன் சாண்டல் கலர் காம்பினேஷனில் எஸ்எஸ் தான் போட்டிருக்காங்க, கை பிடிக்கலாம். ஸோ இந்த வியூலாம் பார்த்துட்டு அப்படியே மேலே வர்றாங்க. மேலே பார்த்துட்டோம்னா இந்த ஸ்பேசேஜ் பேஸ் பண்ணி லெஃப்ட் டு ரைட்டு 2 பெட்ரூம் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. உள்ளே வந்தோம் லெஃப்ட் சைடில். ஸோ இதுதான் அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமை பேஸ் பண்ணி பால்கனி வருதுங்க. ஸோ அப்படியே சொன்ன மாதிரி இது வந்து அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சிருக்கிறாங்க. இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் சாண்டல் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரெடி டு மூவ் கண்டிஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவரால் இந்த வியூ பார்த்துட்டு அப்படியே வெளியில் வர்றாங்க. பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்க இதுங்க. 10க்கு 17ங்கிற சைஸில் இருக்குதுங்க. இந்த பெட்ரூமை ஒட்டினாப்லேயே பால்கனி வருதுங்க. பால்கனி சைஸ் பார்த்திங்கன்னா 7க்கு 12ங்கிற சைஸில் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ அதனால் அது ஒரு காம்பேக்டான பால்கனியாக இருக்குதுங்க. இந்த இடத்துல கிளாஸ்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து இன்னர் ஸ்டேர் கேஸ் மூலயமா மாடிக்கு போய்க்கலாங்க, ஓப்பன் ஸ்பேஸ்க்கு போய்க்கலாங்க. ஸ்டீலில் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸு. ஸோ அந்த பால்கனி வியூ பார்த்துட்டு அப்படியே உள்ளே வர்றோங்க. ஸோ பால்கனி ஒரு காம்பேக்டாக இருக்குதுங்க அப்படியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே சின்ன பெட்ரூம் ஒன்று வருதுங்க. ஸோ ஓவரால் வியூ இந்த வியூ பார்த்துட்டோங்க. இப்போ இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 11க்கு 8ங்கிற சைஸில் இருக்குதுங்க. அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சிருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்கிறாங்க. வால் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷனில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ மாடியில் வந்து 2 பிஹெச்கே ஹவுஸாக வருதுங்க. ஸோ அந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமு வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குதுங்க. இது கிரே அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1.25 சென்ட் வருதுங்க. பில்டிங்கோட
ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டிங்கன்னா 1220 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் கிரவுண்ட் ஃப்ளோரும் சேர்த்துனோம்னா அப்ராக்சிமேட்டாக 1200 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் வருதுங்க. ஸோ ஓவரால் இந்த வியூ பார்த்துட்டோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா கோவை சூலூர் ஏரோ அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியோட பட்ஜெட்டு அப்ராக்சிமேட்டாக 44 lakhs கோட் பண்ணுறாங்க. 44 லட்சம் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க. ஸோ இந்த அவுட்டர் வியூ இன்னர் வியூலாம் பார்த்துட்டு இப்போ வெளியில் வர்றாங்க. அவுட்டர்லேயும் ஒரு பாத்ரூம் ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ போர்வெல் அவைலபிலிட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். நல்ல தண்ணி இந்த ஏரியாவில் அவைலபிலிட்டி இருக்குதுங்க. ஸோ இந்தியன் டைப்பில் இந்த பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அவுட்டர் பாத்ரூமு டைல்ஸ்லாம் சாண்டில் கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு காம்பேக்டான வீடு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இந்த வீட்டை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். மேலும் நம்ம எஸ்எஸ்பி சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் உங்களது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி. வணக்கம் நண்பர்களே.